உயிர்க்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம், தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள். என் அன்பு உறவுகளே, மக்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதார கொள்கை, கல்விக் கொள்கை, மருத்துவ கொள்கை, வெளியுறவு கொள்கையில் மாற்றம் வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மலர்ந்திருக்கிற புதிய அரசு இதில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வருமா, மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுமா என்பதை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். புதிய அரசு செய்ய வேண்டியது என்ன? பண்டிதர் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது அமெரிக்கா, ரஷ்யா நாடுகளுக்கான போட்டி நடந்து கொண்டிருந்தது. உலக வல்லாதிக்கத்தின் அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்பதுதான் அந்த போட்டி. அப்போது நேரு அவர்கள் களம் இறங்கி அணி சேரா நாடுகள் என்று ஒரு அமைப்பை உருவாக்கினார். தெற்காசிய நாடுகளில் இந்தியா அதிகாரம் செலுத்தும் விதமான போட்டி என்றாலும் கூட யாரோடும் சேராமல் சுமூகமாக அனைவருடனும் நல்ல வெளியுறவு கொள்கை ஏற்படுத்திக் கொள்வது, வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்வது என்பதற்காகவே அமைந்தது. அருகில் உள்ள நாடுகளான பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுடன் உள்ளுக்குள் பகை இருந்தாலும் அதை நட்புறவோடு நகர்த்தி கொண்டிருந்தார். அதில் ஒரு பாடமும் கற்றுக்கொண்டார். திடீரென இந்தியா மீது சீனா போர் தொடுத்தது. சீன இந்திய யுத்தமும் நடந்தது. அதே போன்று இப்போது இலங்கையின் வெளியுறவு கொள்கையில் அபாயத்தை எதிர்கொள்வோமோ என்று ஆய்வாளர்கள் எச்சரித்து வருகிறார்கள். இலங்கை நாடு சீனாவுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. அருகில் எந்த பகை நாடும் இல்லை. ஆனாலும் பெரும் யுத்தத்தை நடத்துவதற்கான ஆயுதங்களை எல்லாம் வாங்கி குவித்து வருகிறது. காரணம், இந்தியாவை அது உள்ளுக்குள் பகை நாடாகவே பார்த்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய பொருளாதார கொள்கை எடுத்துக்கொண்டால் மிக மோசமாகிக் கொண்டிருக்கிறது. 40 கோடி மக்களிடம் இருக்க வேண்டிய பொருளாதாரம் டாடா, அம்பானி என்ற 2 பேரிடம் இருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த ஐநா வெளியிட்ட அறிக்கையில் கழிப்பிட வசதி, சுகாதாரமான குடிநீரை கொடுக்கும் வசதி, மருத்துவ வசதியிலெல்லாம் இந்தியா மிகவும் பின்தங்கியிருப்பதாக கூறியிருக்கிறது. அதேபோன்று இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பதில் உத்தரவாதம் இல்லை. 2/3 பங்கு இளைஞர்கள் எந்தவித வேலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். பெரும்பகுதி இளைஞர்கள் தகுதியற்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் பொது சொத்துக்களை எல்லாம் எடுத்து தனியார் பெரு முதலாளிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றிலெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அரசு அப்படியான மாற்றத்தை கொண்டு வருமா? விவாதிப்போம். அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற மதிப்புமிக்க பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய ஐயா ஒசூர் நரேந்திரன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில துணைத் தலைவர், மதிப்பிற்குரிய அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எஸ்.எம். பார்க்கர் அவர்கள், இந்திய தௌஹீத் ஜமாத் கட்சியினுடைய தலைவர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஆவடி குமார் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர். ஐயா நரேந்திரன் ஐயா, முதல்ல உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய வாய்ப்பாக அறுதி பெரும்பான்மையோடு வென்று ஆட்சி அமைக்குது உங்கள் கட்சி. நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் முடிவில் அதை உங்கள் கட்சி, உங்கள் ஆட்சி நிறைவேற்றும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதில் ஏதாவது மாற்றத்தை உங்கள் ஆட்சி, உங்கள் அரசு கொண்டு வருமா? முதலிலே இந்த நாட்டில் மிக பெரியதொரு நம்பிக்கை வைத்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வர என்ற நம்பிக்கையோடு வாக்களித்த அத்தனை வாக்காளர்களுக்கும்
இந்த மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இது இரண்டாவது சுதந்திரம் இந்த நாட்டிற்கு கிடைத்து விட்டதோ என்ற அளவிற்கு ஒரு உற்சாக கொண்டாட்டம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பக்கம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட மற்றொரு பக்கம் இது மிகப்பெரிய சுமையாக கூட நாம் கருத வேண்டும். ஏனென்றால் அதிகாரம் என்பது ஒரு முள்படுக்கை. அதில் மிக சாமர்த்தியமாக மக்கள் என்ன எதிர்பார்ப்போடு வாக்களித்தார்களோ அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் தலையாய கடமை நம் முன்னால் இருப்பது. கடந்த 10 ஆண்டு காலம் பிரித்து பார்த்து அதற்கு முன்பாக 98க்கு முன்பாக இருந்த ஆட்சியெல்லாம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது உண்மையிலே நான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம், பாரத நாட்டுடைய மதிப்பு அத்தனை வகையிலும் உலக நாடுகள் அளவிலே குறைந்திருந்தது. நாம் 98 முதல்ல 2004 அடல் பிஹாரி வாஜ்பாய் வாழும் மகாத்மா திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் நடந்த ஆட்சியிலே கொஞ்சம் அதை சரி செய்ய முடிந்தது. மீண்டும் கடந்த 10 ஆண்டு காலத்தில் மிக மோசமான ஒரு சூழ்நிலை இந்த நாடு சந்தித்தது. அது போகட்டும், இது காங்கிரஸ் செய்த தவறுகளை நாம் சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மிக ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். நாளைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிறைய இடத்துல கூறிய ஒரு விஷயம்தான், இட்ஸ் அ டெவலப்மெண்ட் அஜெண்டா. அதாவது இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காகத்தான் நான் இந்த பதவியை ஏற்க நான் முன் வந்திருக்கிறேன் என்பதை அவர் எப்படி செய்ய முடியுமா என்ற சந்தேகம் யாருக்கும் வர தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளுக்கு அதிகமாக குஜராத் மாநிலத்திலே மிக சிறப்பானதொரு ஆட்சி, மிக நல்லதொரு ஆட்சி, ஒரு அரசாங்கம் என்னவெல்லாம் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் அடிப்படை வசதிகள் அத்தனையும் செய்து முடித்து எனக்கு இந்தியா முழுவதும் கூட அதே போல் ஒரு நல்ல சிறப்பானது ஆட்சியை கொடுக்க போகிற கேட்பதற்கு மக்கள் கொடுத்த அத்தாட்சி தான் இது. அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அவர் எல்லாரும் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க, டீ விற்க போகலாம் அது விற்க போகலான்னு சொன்னாங்க. அவரோட ஃபார்முலா கூட 5 டீ தான். 5 டீ. நரேந்திர மோடி இந்த நாட்டில் முதல்ல சொன்ன வார்த்தை, ஐ எம் கோயிங் டு மேக் 5 டீஸ். அதாவது 5 டீ என்னன்னு பார்த்தீங்கன்னா டேலண்ட், அடுத்ததாக ட்ரெடிஷன், நம்முடைய பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும். அதில் இருவேறு கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அடுத்ததாக டூரிசம், 4வது ட்ரேட், வர்த்தகத்தை மேம்படுத்த வேண்டும். 5வது டெக்னாலஜி. இந்த மாறுகின்ற காலத்திற்கு ஏற்ப நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சி கூட நாம் அறிவுபூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மிக நல்லதொரு அரசாங்கம், தெளிவான அரசாங்கம், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், வெளிப்படையான ஒரு அரசாங்கத்தை நடத்த என்பது அவருடைய அடுத்த நோக்கமாக இருந்து கொண்டிருக்குது. அதுக்கு அவர் இன்னொரு பேர் வச்சிருக்கார், ரெயின்போ, வானவில் எப்படி ஒரு 7 வண்ணங்களோடு இருக்கிறதோ. ஆகவே இந்த 7 விஷயங்களை நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஆசை, எப்படி அத்தனை நாடுகள் அமெரிக்காவுக்கு போய் ஏதாவது வேண்டும் நிற்கிறதோ அதே போன்ற நிலைமை அத்தனை நாடுகளும் பாரத நாட்டில் நம்முடைய பிரதம மந்திரியை பார்த்து அத்தனை நாடுகள் உதவி கேட்கின்ற நிலைமைக்கு நாம் உயர வேண்டும். பாரத நாடு இந்த உலகின் குருவாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க முடியும். ஆகவே இப்படி அத்தனை துறைகளும், அதை டாக்ஸேஷன் இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். இந்த வருமான வரி முறைப்படுத்த வேண்டும். அதே போல் கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும். இப்படி நிறைய திட்டங்களை வைத்திருக்கின்றோம். பின்னாடி விவாதங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆகவே இப்படி ஒரு சிறப்பானது ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி கையில் வைத்திருக்கிறார். நன்றி அண்ணா. பார்க்கறேண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு புதிய அரசு மலர்ந்துருக்குது. எந்த மாதிரி ஆட்சி முறை இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாரும் எதிர்பாராத, ஆனால் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். நாங்கள் என்று நான் சொல்வது முஸ்லீம்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஏன், எப்படி ஒரு பிஜேபி எப்படி எதிர்பார்த்தீர்கள் என்ற கேள்விகள் எழும்பலாம். நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். மதவாதம் என்பதும் ஊழல்வாதம் என்பதும் வேறுபட்ட ஒன்று அல்ல. மதவாதம் எங்களுடைய தலையை அறுக்கும் என்றால் ஊழல் எங்கள் உடம்பை அறுக்கும். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். காங்கிரஸை பொறுத்த மாத்திரத்தில் 60 ஆண்டு காலமாக இந்த மக்களை ஏமாற்றித்தான் வந்திருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவை ஏமாற்றியது என்பது வேறு. குறிப்பாக முஸ்லீம்களை பொறுத்த மாத்திரத்தில் நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லியே எங்களை கருவறுத்திருக்கிறார். அதனுடைய வேதனையை, அதனுடைய தாக்கத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். ஒரு மாற்றம் தேவை. மத சார்பும் இல்லாத, அதே நேரத்திலே அத்தனை மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கூட்டாட்சி தத்துவத்திலே ஒரு அரசாட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. எங்கும் இல்லாத மோடி அலை, எங்கெல்லாம் வீசிய மோடி அலை இங்கு வீசாததுக்கு காரணம் சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்த அரணாக நின்று செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுகவுக்கு வாக்களித்தது ஒரு காரணமா. அந்த காரணம் மாத்திரமல்லாமல் அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால்
இப்போது மோடி அவர்கள் அரசாட்சிக்கு வந்து விட்டார்கள். இப்போ முஸ்லிம்களுடைய நிலை என்ன? நான் இப்போதும் சொல்கிறேன், இந்தியாவிலே வாழக்கூடிய எந்த முஸ்லிமும் அரபு நாட்டு இறக்குமதிகள் அல்ல. இந்த இந்திய மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண் எங்களுடைய மண். நான் அடிக்கடி சொல்வேன், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே என்று சொல்வேன். ஏனென்றால் நாங்கள் எங்கோ இருந்து பிறந்தவர்கள் அல்ல. என்னுடைய தாய் நேற்றோ அதற்கு முந்தியோ ஒரு 10 தலைமுறைக்கு முந்தியோ நான் இந்துவாக இருந்தேனா, எந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தேன் எனக்கு தெரியாது. அன்றைக்கு என்னுடைய மூதாதையர்கள் உழைப்பு ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக ஒரு விடுதலை வேண்டும் என்று நினைத்தார். அந்த விடுதலை இஸ்லாம் தந்தது. அதனால் ஏற்றுக்கொண்டோம். அதனால் தான் சொல்கிறேன், ஒரு தாய் வைத்து மக்கள், என்னுடைய இந்து சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அவன் என் சகோதரன், என் கிறிஸ்துவ சகோதரன் யாராக இருந்தாலும் அவன் என்னுடைய சகோதரன், நான் அவனுடைய சகோதரன். நான் வீரபாண்டியன்னா, நாம் விரும்பிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. நான் இவங்க சொல்கிற குஜராத் முன்மாதிரி ரோல், அந்த குஜராத் மாடல், அதுவும் மன்மோகன் சிங் அரசின் கொள்கையும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறதா அறிஞர்கள் சொல்லலை, ஆய்வாளர்கள் சொல்லலை. ரெண்டுமே கார்ப்பரேட் பெருமுதலாளிகள், கூட்டு பெருமுதலாளிகளுக்கானதாக தான் இருக்குது அப்படிங்கிறதா எல்லாருடைய பார்வையாக இருக்குது. பொதுவான அரசியல் நுண்ணறிவாளர்களுடைய ஆய்வாளர்களுடைய பார்வையாக இருக்குது. இதை ஒரு மார்க்சியவாதியாக, ஒரு தற்சார்பு பொருளாதார கொள்கையை நேசிக்கிற ஒரு போராளியாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த நாட்டில் எல்லாமே வர்த்தகமாக இருக்குது, தனியார் மயமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு மனிதனுக்கான கல்வியும் மருத்துவம் எவ்வளவு அத்தியாவசியமானதுன்னு, அது இன்றைக்கி வர்த்தகமாக மாறி நிற்குது. அப்போ ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்ற நிலை, ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலை. இந்த கொள்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல், கல்விக் கொள்கையில், மருத்துவக் கொள்கையில், வெளியுறவு கொள்கையில் எந்த மாற்றத்தையுமே நீங்கள் ஏற்படுத்தாமல் எப்படி நல்லாட்சியை தர முடியும்னு நம்ம நம்புறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே போல் நேரெதிர் கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் இது மக்கள் அளித்த தீர்ப்பு. இந்த முறையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் பெற்ற வெற்றிக்கும் நாம் தலைவணங்குகிறோம், அது வாழ்த்துறோம். நமக்கு 1000 குறைகள் இருக்கலாம் ஆட்சியாளர்களுடன், அது வேறு. ஆனால் நமது ஜனநாயக முறை இருக்க தேர்தல் முறை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத தேர்தல் முறை. எனவேதான் நம்முடைய அறிஞர்கள் டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் இருந்தபொழுதே நம்முடைய ஜனநாயகத்தை, தேர்தல் அந்த முறையை உள்ளடக்கிய ஜனநாயகத்தை டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னாங்க. நான் அவர் சொன்னதை ரொம்ப தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு பிடிக்கும். டீனா இருப்பாருங்க, நான் ஒரு வரியில சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க, அதுக்கு பெரிய ட்ரிக். இது ஒரு ட்ரிக். அதான் அவர் அவ்வளவு சொன்னார். ஏண்டா நீங்க தவறா எடுத்துக்கூடாது. நீங்கள் பேசிக்கொண்டிருந்த போதே இந்த ஓவியங்கள் வரைந்தது யாருன்னு தெரியல. இதற்கு மேல் என்னால் பேச முடியாது. இந்த சுற்றி இருக்கிற ஓவியங்களை ஒரு முறை பார்த்தாலே, தொலைக்காட்சியை பார்க்கிறவர்கள் நானும் என்ன பேசுவேன், இதுக்கு மேல என்னால் பேச முடியாது. அதற்குள் 1000 பொருள் இருக்கிறது. அவர் பேசிக்கொண்டிருக்கிற போது அந்த பக்கம் நீங்க திரும்பி பாருங்க, நம்முடைய குழந்தை ஒன்று இருக்கிறது. நாடு விடுதலை பெற்று 47 விடுதலை பெற்று காங்கிரஸ், பிஜேபி எல்லோரும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து எங்கள் கதி இதுதான். அப்படி ஒரு இந்தியா இருக்கு, ஒரு உயிரோட்டமான. அப்புறம் அந்த குழந்தைய பார்த்தா செங்கல் சுமக்குது. அது இன்னும் அப்படி உழைக்கிற குழந்தைகள் இந்தியாவில் இருக்கு, நமது நகர்ப்புறங்களில், கிராமங்களில். இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையும் அயலொரு கொள்கையும் நாணயத்தின் இருபக்கம் போல். இந்த பொருளாதார கொள்கை தான் அயல்நாட்டு கொள்கையை தீர்மானிக்கிறது, அயல்நாட்டு கொள்கை பொருளாதார கொள்கையை தீர்மானிக்கிறதுன்னு வந்தாச்சு. ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அயல்நாட்டு கொள்கையில் காங்கிரஸ் பின்பற்றுகிற அந்த கொள்கைக்கு மாற்றை ஏதாவது முன்மொழிந்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நான் மேனிபெஸ்டோவில் தேடினேன். ஜவஹர்லால் நேரு காலத்தில் பின்பற்றப்பட்ட அந்த கொள்கை, உயர்ந்த கொள்கைகள் யாவும் மெல்ல 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 காங்கிரஸ் கட்சி காலத்தில் சிதைந்து விட்டது. அது எப்படி முன்னெடுக்க போகிறீர்களா என்பது ஒரு கேள்வி. பிரச்சனை வளர்ச்சி இல்லைங்க, எத்தகைய வளர்ச்சியும் இந்த நாடு காணோம். வளர்ச்சியின் பலன் பகிர்ந்தளிக்கப்படணும். வளர்ச்சியின் பலன் எங்கே, யாரிடம்? அதோ ரகசியமா 2 பேர் கை குலுக்குறாங்க பாருங்க அந்த படத்துல, அங்க போகுது. அது அந்த உழைக்கிற அந்த ஏழைகளுக்கு வரல, அதோ நாத்து நடுற அந்த ஏழைக்கு வரல. அதான் உண்மை. வளர்ச்சி அல்ல, வளர்ச்சியின் பலன் சமமாக பங்கீரிக்கப்படணும். பிரச்சனை என்னங்க? வளர்ச்சியா? இந்தியாவின் உலகம் வளர்கிறது, இந்தியா வளர்கிறது, நாம் இன்னும் வளர்வோம். 40 அமர்தாசன் சொல்றாரு, 40 கோடி பேருக்கு தேவையான செல்வ வளங்களை 4 பேர் பதுக்கி வச்சிருக்கிறார். அதான் பிரச்சனை. அதை பற்றி பேசவே இல்லையே. எப்படி சமத்துவம் நான் கேட்கிறேன்? உழைக்கிற மக்கள், பாடுபடுகிற மக்கள் ஒரு 1000 ரூபாய் நோட்டை பார்க்குறாங்களா? நீங்க கரன்சியில் அச்சடிக்கிறீங்க, கட்டுக்கட்டா பணம் எங்க இருக்கு? கடைகோடியில் இருக்கிற, மலைவாழில் இருக்கிற, காடுகள் இருக்கிற ஏழைகள் பார்த்துருக்கிறான அந்த பணத்தை?
நாடு விடுதலை பெற்றிருந்து யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ, யாரிடம் செல்வ வளங்கள் இருக்கிறதோ, யார் பணம் படைத்தவர்களோ அவர்களுக்கு தான் ரிசர்வ் வங்கின்னு ஆயிடுச்சு. ஏழைகளுக்கு கசைக்கிய கந்தல் ரூபாய் தான் வருது. இது மனசாட்சி உள்ள எல்லோரையும் பார்க்கணும். எனவே வளர்ச்சி அல்ல, சம தர்மம், சமத்துவம், சம நீதி, சம பங்கீடு, சம உரிமை, அதுதான் இன்னைக்கு தேவை. அது உண்டா நான் கேட்கிறேன்? இல்லை, இந்தியாவில் அது இல்லை. உங்க அஜெண்டாவில் என்ன வைக்கிறீங்க? நீங்க வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு முதல் பக்கத்தில் முன்னுரிமை தந்து என்ன சொல்லியிருக்கிறீங்க? நாங்கள் வந்தால் இந்தியாவில் கிராமப்புறங்களில் கடைகோடியில் இருக்கிற ஏழைகள் வாழ்கிற வாழ்விடங்களில் ஊருக்கு ஒரு தொழிற்சாலைகளை துவக்கம்னு வச்சிருக்கிறீங்களா? சட்டப்படி ராமர் கோயிலை கட்டுவோம்னு வச்சிருக்கீங்க. அது இன்னைக்கு தேவையா நான் கேட்கிறேன். சரி, கட்டுங்க, பரவாயில்ல. அது கூட சட்டப்படி கட்டுகிற நீங்கள் சட்டப்படியா இடித்தீர்கள். சட்டத்துக்கு புறம்பாக இடித்துவிட்டு சட்டப்படி கட்டுவேன் என்பது இன்னொரு அச்சத்தை நீங்கள் தருகிறீர்கள். ஆனால் நீங்க ட்ரெடிஷனல் சொல்லிட்டு நீண்ட நெடுங்காலமாக நாம் பற்றி நின்ற அந்த ஒற்றுமைக்கு எதிரான கருத்துக்களை முன்மொழிவது எந்த வகையில் நியாயம்? சுயசார்பு உங்களிடம் இல்லை. இதெல்லாம் என்ன? காங்கிரஸ் எதிர்ப்பை நீங்க பயன்படுத்திட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, ஆட்சி நீங்க துவக்க இருக்கிறீங்க. நிறைய கடமைகள் இருக்கிறது. இலங்கை தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு எட்டப்படணும், உறுதி தந்திருக்கிறீங்க. எத்தகைய தீர்வு? அதை நீங்க மேண்டேட் போட முடியாது. இந்திய நாடாளுமன்றத்தில் எத்தகைய தீர்வு என்பதை நிறைவேற்ற முடியாது. எத்தகைய தீர்வு என்பதை அரசியல் கட்சி சொல்ல முடியாது. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க. என்ன சொல்றீங்க? தனி ஈழம் சாத்தியப்படாது, நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நீங்க அறிவிச்சிட்டீங்க. தனி ஈழமா அல்லது அதுக்கு புறம்பான தீர்வா என்பதை தீர்மானிப்பது யார்? பாதிக்கப்பட்ட மக்கள். அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு தேசிய இன மக்கள் அடக்கப்பட்டால், ஒடுக்கப்பட்டால், படுகொலைக்குள்ளானால் தங்கள் கதிபோக்கை தாங்களே தீர்மானித்துக் கொள்வதுதான் உண்மையான அரசியல் தீர்வாக இருக்குமே அன்றி இலங்கை நாடாளுமன்றமோ இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளோ தீர்மானிக்க முடியாது. அது எப்படி நீங்க முன்னாடியே சொல்றீங்க தீர்வு இதான்னு? வயிற்று வலி எனக்கு சார், அந்த வலி எனக்கு தான் தெரியும். இந்த மாத்திரை தான் நீங்க கொடுத்தீங்கன்னா தலைவலி மாத்திரைய, அது எப்படி தீர்வாகும்? எனவே அது நல்லதல்ல. எனவே நாம் என்ன சொல்றேன்னாக்கா, கங்கை காவிரியில இணைக்கணும். இப்ப நீங்க நதிகளை தேசியமயமாக்கணும், நாட்டுடைமையாக்கணும். எந்த கொள்கைக்கு நீங்கள் புறம்பாக இருக்கிறீர்களோ அந்த கொள்கை தான் இந்தியாவில் நல்லாட்சியை தர முடியும். நீங்கள் மத அடிப்படைவாதத்தை கைவிடுகிற வரை, கடைகோடி இடதுசாரி தொண்டன் இருக்கிற வரை உங்களோடு தான் எங்களுக்கு சண்டை என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன். நீங்க அதை கைவிடணும். காந்தி காட்டிய பாதைக்கு நீங்க வரணும். காந்தி பிறந்தவன் குஜராத். காந்தி என்றால் அகிம்சையின் குறியீடு. விடுதலை போராட்டத்தினுடைய தந்தை, உலகத்தின் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவர். எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் எல்லோரும் நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் பிறந்த மண்ணில் அவருக்கு ஒரு சின்ன சிலை கூட நீங்க வைக்கல. அவர்தான் ராமபக்தர், அவர்தான் இந்து மதத்தின் அடையாளமாக இருந்த பெரிய மனிதர். அவருக்கு ஒரு சின்ன சிலை கூட நீங்க திறக்கல. ஆனா உலகத்தில் யாருக்கும் இல்லாத உயரமான சிலையை வல்லபாய் படேலுக்கு நீங்க வைக்கிறீங்க. என்ன காரணம்? RSS மீது இருந்த தடையை அவர் நீக்கினார் என்பது காரணமா? இல்ல ஜின்னாவை எதிர்த்தார் என்பது காரணமா? மத அடிப்படைவாதத்தில் ஜவஹர்லால் நேருவை எதிர்த்தார் என்பது காரணமா? இந்த காரணங்கள் தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும்? நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். அவர்தான் பிரிந்து கிடந்த சமஸ்தானங்களை எல்லாம் ராணுவத்தை கொண்டு இரும்பு மனிதர் ஒன்று சேர்த்தார்னு. அது தப்பு. வரைபடத்தில் பாடப்புத்தகத்தில் யாரும் அப்படி சொல்லி தரக்கூடாது. உலகத்தில் ராணுவத்தால் ஒரு தேசிய இனங்கள் அல்லது மாநிலங்கள் ஒன்றிணைந்ததாக வரலாறு இல்லை. அப்படி இருந்தால் அது சிதறம். அதற்கு மாறாக காந்தி, நேரு போன்ற மாமனிதர்களின் அணுகுமுறையால் இந்த நாடு நாடாக உருவெடுத்தது, ராணுவத்தால் அல்ல. பெரும் கடமைகள் இருக்கிறது. கொஞ்சம் நேரம் அவங்க எடுக்கட்டும், நல்லாட்சியை தரட்டும். நல்லாட்சியை தந்தால் நல்லதுதான், வரவேற்கிறோம். நல்லாட்சி தராமல் நீங்கள் RSS வழியில் நடைபோட்டால் உங்களின் பிரதான எதிரி கம்யூனிஸ்டுகள் என்பதை மீண்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களின் பிரதான எதிரி தந்தை பெரியாரின் பெயரில், அம்பேத்கரின் பெயரில் இயங்குகிற சிறுபான்மை மக்களின் பெயர்கிற எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு அணி சேர்த்து உங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி. அண்ணா குமார் அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், மலர இருக்கிற அரசு எப்படி ஆட்சி முறை இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி ஆளும்னு நீங்கள் நம்புறீங்க? இன்றைக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை வாழ்விக்கின்ற, வழிநடத்துகின்ற ஒரே தலைமை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமை என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த எந்த அலையோ சுனாமியோ அது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களை அடித்து வந்தாலும்
ஆந்திராவை தாண்டி தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாது என்பதை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக இந்த புதிய அரசு செய்கிறதா செய்யவில்லையா என்பதை பற்றி கேள்வி எங்களிடத்தில் தமிழ்நாட்டில் எழும்பவே இல்லை. அதை செய்விக்கின்ற ஆற்றலை பெற்றவரை நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற, அதை போராடி பெறுகின்ற ஒரு போராளியை இன்றைக்கு தமிழ்நாடு தந்திருக்கிறது. அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியலில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா 2 கட்சிகளுக்கு மாற்றான 3வது பெரிய சக்தியினுடைய தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அமைந்திருக்கின்ற அரசாங்கம், அமையப்போகின்ற அரசாங்கம் எதை செய்கிறதோ இல்லையோ அதை பற்றி மக்கள் ஏற்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் செய்ய முடியும் அல்லது செய்விக்க முடியும் என்று நம்புகிறார்கள். அதை செய்திருக்கிறார்கள். அதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த வெற்றி செய்தி கிடைத்தவுடன் சொன்ன வாசகம், நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவோம், நிறைவேற்றுகின்ற நிலையை நாங்கள் பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வருகின்ற அரசாங்கம் எதை செய்கிறது என்பதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதைப் போல ஒரு நல்ல கட்சியாக பணியாற்றுவோம் இந்திய அரசியலில் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய பொருள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை மட்டுமல்ல, இந்தியாவுக்கு பாதிப்பு தராத கொள்கைகளை அமுல்படுத்தினால், இந்திய மக்களை பிளவுபடுத்தாமல் இந்திய மாநிலங்களை மதித்து, இந்திய மக்களை மதித்து, இந்திய மக்களை ஒன்றுபடுத்தி அவர்களை எல்லாம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லுகின்ற வகையில் அவர்களை பயன்படுத்தி ஒரு நல்ல அரசாங்கமாக அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்களை ஆதரிப்போம். நாங்கள் ஏதோ ஆட்சியிலே வந்துவிட்டோம், நீங்கள் வாக்களிக்கவில்லை, தமிழ்நாட்டிற்கு எங்களுக்கு பற்றி கவலை இல்லை, இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றன, அவர்களுக்கு நாங்கள் பணியாற்றுகிறோம் என்றால், இன்றைக்கு எப்படி காங்கிரஸ் ஆட்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் தமிழ்நாடு தனிமைப்படுத்தப்பட்டதோ அந்த நிலை தொடரும். ஆனால் அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு போராடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் வலிமை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நாங்கள் மிருக பலத்தோடு இருக்கிறோம், உறுதியோடு இருக்கிறோம். எங்களுக்கு நேசமான மேற்கு வங்காளத்திலிருந்து மம்தா பானர்ஜியினுடைய தலைமையில் இருக்கின்ற அடுத்து 4வது கட்சியாக வந்திருக்கிறது. அதை அடுத்து ஒரிசாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜு ஜனதாதள் கட்சியினுடைய தலைவர் நவீன் பட்நாயக் தலைமையில் இருக்கின்ற கட்சி 5வது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது. ஆக 3, 4, 5 3 இடங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். 3வது பெரிய கட்சி மட்டுமல்ல, 3 கட்சிகளை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு தமிழ்நாடு இருக்கிறது. எனவே எந்த வகையிலும் எந்த அரசாங்கமும் எவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தினாலும் அதை தடுத்து நிறுத்துகின்ற வல்லமையை தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த தேர்தலை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம்.